இல்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏன்பா? இல்ல ப்ளீஸ், எனக்கு இங்க ஓகேவா தான் இருக்கு. ஐ வில் வெயிட் ஹியர். சரி, ஓகே. காஃபி வந்ததும் கொண்டு வர சொல்றேன். ஆஹா இல்ல, சக்தி வந்துட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வேண்டாம். சரி. தப்பு பண்ணிவிட்டோமோ? ஜனனியை தனியாக விட்டுருக்க கூடாதோ? கூடவே போய் என்னன்னு பார்த்துருக்கணுமோ? அவன் அன்னைக்கு பேசையிலே கடுகு நம்மள்கிட்டலாம் எப்படி திட்டி ஒரு மாதிரி பேசினேன். இப்போ இந்த பொண்ணு போய் ஏதாவது கேட்பா, படபடன்னு அது மாதிரி ஒரு மாதிரி பதில் சொல்லிவிட்டான்னா எப்படி நினைக்கன்னு தெரியலையேப்பா. ஆமாக்கா, நேற்று அவன் சரியா பேசலன்றதுக்கே அது மனசு உடைஞ்சு போயிடுச்சு. இப்போ அவன் ஒரு சொல்லிட்டானா அதுக்கு தாங்காதுக்கா. ஐயோ, நீங்க எதுக்கு இதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சண்டை போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டாலும் இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. இதுக்கிடையில நாம போனா திசை மாறி போகும். எப்போ நாம அவங்க விஷயத்துல தலையிடுறது சக்திக்கு பிடிக்கலன்னு ஆயிப்போச்சோ அப்பவே நாம இதுல இருந்து விலகி நிக்கிறதா நல்லது. ஜனனி அப்படிலாம் உடைஞ்சு போயிட மாட்டா. அவ சக்தி மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கா. இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் அவன் ரொம்ப சுலபமா கடந்து வந்துருவா. அக்கா, ராஜமாதா வருது. என்னது? ஐயே, தாய் குலமா? இதான் அந்த இங்கேயா இருக்காளுங்க? இந்தா தேடி வந்த தேவதைகள் வாசல்லே நிக்கிறாங்களே, உள்ள வாங்க. ஏக்கா, என்ன வீடு பார்த்து குடியேறியிருப்பேங்கன்னு நினைச்சா வாசல்ல வாட்ச்மேன் வேலை பார்க்குறீங்களா? சாரி, வாட்ச்மேன் சொன்னா பெண்கள்லாம் பிரச்சனைக்கு வந்துருவாங்க. வாட்ச் உமன், பார்ட் டைமா வாட்ச் உமன் வேலை பார்க்குறீங்களோ? வாசல்ல நிக்கிறீங்க. ஏய், பேசாம இருடா. நீங்க எல்லாம் நல்ல மருமகளுங்க இல்லைன்னு விளங்க வச்சிட்டீங்க. ஏண்டி, நல்ல தாயா கூட இருக்க மாட்டீங்களா? பெத்த புள்ளைகளை, அதுவும் பொட்ட புள்ளைகளை பெத்து எக்கேடோ கெட்டு போங்கன்னு தூக்கி போட்டு வந்து இங்க உட்காந்து ஊர் நியாயம் பேசுறீங்களா? இது உங்களுக்கு தகுமாடி? எப்படி வச்சிருந்த உங்களை? வேலைக்கு சோறு, ஊருப்பட்ட சேலை, அம்புட்டு பெரிய வீடு, ரூமுக்கு ஏசி, அவ்வளவு பெரிய அடுப்படி, அம்புட்டையும் விட்டுப்புட்டு கண்டவன் வீட்டு வாசல்ல இப்படி பிச்சைக்காரிங்க மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. ஏண்டி, இந்த நிலைமைதான் பெண்கள் முன்னேற்றமா? ஏய் கரிகாலா, அவ்வளோதான் உனக்கு சொல்லிவிட்டேன். விஷயம் தெரியாத மாதிரி இங்கே வந்து எதையாவது பேசிக்கிறக்கோ, அதை சொன்னா புரியாத உனக்கு? வளைச்சுக்கு போ. நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? தகவல் வந்துச்சு. இந்த வீட்டில் நாங்கள் வாடகையை கொடுத்துட்டு கௌரவமாக உட்காந்துக்கிருக்கோம். சுயத்தை தொலைச்சிவிட்டு கோபுரத்தில் உட்காந்து கிடக்கிறத விட சுய கௌரவத்தோட வாழ்றதே எவ்வளவு மேலு. போய் சொல்லுவோ, வளைச்சுக்கு போடா. ஏண்டி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இந்தாருங்க, நீங்க எதுக்காண்டி வந்திருக்கீங்க எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை விமர்சனம் பண்ணி எங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துட்டு போறதுக்கு நீங்க கிளம்புங்கன்ற. நான் அதான் தெரியுங்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு செட்டு போட்டுன்னு முடிவு எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். ஏய், நீ வாய மூடுறா. ஏண்டி, இந்த வீடு விட்டவங்களுக்கு நீங்க தான் ஆதிகுணசேகரன் வீட்டு மருமகளுங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சுதான் கொடுத்தாங்களா? ஐயப்பா, உங்க குலகௌரவத்தை நாங்க ஒன்னும் கெடுத்துடல. நாங்க யார் பேரை சொல்லி இந்த வீடை வாங்கல. எங்க 4 பேருக்காண்டி தான் இந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. எங்க பேருக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. போதுமா? இந்தாரு நந்தினி, நான் வயிற்றுச்சலோட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நக்கல் எல்லாம் பண்ணாதே. ஏய், ஏண்டி இப்படி பண்றீங்க? எதுக்கடி உங்களுக்கு இம்புட்டு வீம்பு? அத்தை, நீங்க முதல்ல உள்ள வாங்க, பேசுவோம். ஏண்டி, நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதே அசிங்கம்னு சொல்றேன். என்ன வேற உள்ள வர சொல்றீங்களா? நீங்க முதல்ல கிளம்பி வாங்கடி. இல்ல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு விளங்குதா? நீங்க அந்த வீட்ல வச்சு என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாண்டி, பேசினேன் தான். வீட்டை விட்டு போன்னு தான் பேசினேன்.
ரோசா இருந்தா போங்கடின்னு கூட சொன்னேன். ஏண்டி கோவத்துல நான் பேசக்கூடாதா? ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஊர்ல கேட்டு பாருங்க. அவங்க குடும்பத்துல மாமியார் என்னெல்லாம் செய்யறா, எப்படியெல்லாம் இருக்கான்னே போய் பாருங்க. அதே ஊருக்குள்ளார போய் மருமகள்கள்லாம் என்ன செய்யறாளுக, மாமியாரெல்லாம் எப்படி ஆட்டி படிக்கிறாளுகன்னு போய் கேளுங்க. இரு நந்தினி, சரிக்கு சரியா பேசுறதுனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்காது. நீங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப வான்னு கூப்பிடுறீங்களே, நியாயமா? இந்த அடி ஈஸ்வரி, குடும்பம்னா விட்டு கொடுத்துதான் போகணும். அம்புட்டு வருஷம் வாழ்ந்து புள்ளைய பெத்துக்கிட்டு இம்புட்டு வயசுக்கு அப்புறம் நேத்து வந்தவ பேச்சு கேட்டு ஆடுறீங்க. இதுல எங்கடி உங்க சுயம் இருக்கு? இதுல அவ சுயம்தான் இருக்கு. ஏண்டி இம்புட்டு வருஷம் நீங்க அந்த வீட்டுல வாழ்ந்தீங்கல்ல, உங்களால அந்த குடும்பத்துக்கு என்ன வந்துச்சு? நீங்க வர்றதுக்கு முன்னாடியும் அதே நிலைமையில இருந்த குடும்பம் தான், நீங்க வந்த பிறகும் அதே நிலைமையில தானே இருந்துச்சு, இப்பவும் அதே மாதிரி தானே இருக்கு. இதுல நாங்க உங்களுக்கு என்ன செய்யல, என்னத்த வைக்கல. ஏண்டி நந்தினி, மூர்க்கனா இருந்த என் மகன் கதிரு கொஞ்ச நாளா நீ சொன்னது கேட்டுதானே நடந்துட்டு இருந்தான். ஆமாவா இல்லையா சொல்லு. அத காப்பாத்துக்க உனக்கு தெரியலன்னா தப்பு உன் மேலையா அவன் மேலையா? இப்ப கூட அவன் வீட்டுல இல்ல, எங்க போனான்னே தெரியல. வர்றப்ப என்னத்தை இழுத்துட்டு வருவான்னு தெரியல. ஆளாளுக்கு இப்படி அவங்க போக்குல போனா குடும்பம் எப்படி ஓடும்? பிள்ளைங்க வாழ்க்கை விட அப்படி என்னடி உங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம்? ஈஸ்வரி, வயசு பையன் வந்து கெஞ்சுறான், வரமாட்டேன்னு விடாபடியா பேசினா அப்புறம் எதுக்கடி புள்ளைய பெத்த? அந்த புள்ள ஐஸ்வர்யா வீட்டுக்கு விளக்காகி என்கிட்ட சொல்ல கூட முடியாம தவிக்குது. பெத்தவ வந்து இங்க உட்கார்ந்துருக்கா. இதெல்லாம் கேட்டா நான் பிற்போக்குத்தனமானவ இல்ல? நான் எப்படியோ இருந்துட்டு போறேன். ஆனா என் பிள்ளைகளை நான் இம்புட்டு வருஷமா வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டாந்துட்டேன். உங்க பிள்ளைங்க கரையேற வேண்டாமா? அதுங்க மேல அக்கறை இல்லாம உங்க ஆட்டம், உங்க மசாலா, உங்க சொற்பொழிவு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? இல்ல எனக்கு புரியல, நீங்க திடீர்னு ஏதாவது வேற்று கிரகத்துல இருந்து வந்து இறங்கி இருக்கீங்களா? நேத்து நாங்க பிள்ளைங்களை பார்க்க வந்தோம். உங்க பிள்ளைய தான் இவனும் எங்க பிள்ளைங்களை அடிச்சு உள்ளார காருக்குள்ளார இழுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் சொன்னாங்களா வந்து? உங்க பேத்திங்க தானே, எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்கிறான்,